வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இந்த வீடியோவில் ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1க்கு நாம் எப்படி படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும், எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸு, சிலபஸ்ஸு, கொஷின் பேட்டர்னு, சைக்காலஜி வந்து எப்படி படிக்கணும், இது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி மூலமாக நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம் எதற்காக நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணோம். இது கூடவே அடுத்ததாக நடக்கக்கூடிய இன்னொரு எக்ஸாம் எஸ்ஜிடிபாங்க, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ். இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணால் அவங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு இந்த டெட்டு பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமை உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இந்த டெட்டு பேப்பர் 1 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அழகான முறையில் வந்து பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு ஓகேங்களா, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சிலபஸ்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? இது ரெண்டு இருந்தால் போதும், இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் அதிகமான மெட்டீரியல் வந்து வெளியே பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே உங்களை சுற்றியே இருக்குது. சரிங்களா? ஸோ சிலபஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது 1லேருந்து 5 வரைக்கும் படிக்கணும். ஓகேங்களா? அதோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப் டு 8th வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அடிஷ்னல் 9th 10th படிச்சுக்காங்க. ஏன் இதை படிக்கணும் அப்படிங்கிறது வந்து பின்னாடி நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் 1 to 5 சொல்லியிருக்காங்க. 1 to 5 தெளிவாக இருக்கணும். அதோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் அப்படின்னா இப்போ 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் பாரதியாரை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அது 6th 7th 8th 9th 10th எங்கே இருந்தாலும் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? இப்போ கெமிஸ்ட்ரியில் வந்து தனிமங்களை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா 10th வரைக்கும் படிக்கணும். ஓகேங்களா? குப்தர்களை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அப் டு 10th வரைக்கும் படிக்கணும். சிந்து தமிழ் நாகரிகம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எந்தெந்த டாபிக் எல்லாம் ரிலேட்டடாக வருதோ அது வந்து அப் டு 10th வரைக்கும் படிக்கணும். 8th வரைக்குமே எனாஃபு. நான் ஏன் 9th 10th படிக்க சொல்கிறேன் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? சிலபஸ் புரிஞ்சுங்களா? சிலபஸ் வரைக்கும் தமிழ்நாடோட ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் அப் டு வந்து 8th வரைக்கும் படிங்க. சரிங்களா? கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி. ஓகேங்களா? இது வந்து சைக்காலஜி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு. ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா இவிஎஸ் என்வரன்மெண்டல் சயின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து சிலபஸ்ஸு. கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சைக்காலஜிலேருந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. தமிழ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸு, இங்கிலீஷ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸு, மேக்ஸ்லேருந்து 30 கொஸ்டின்ஸு, இவிஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஈச் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க். ஓகே, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க் வந்து இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டினோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் 1 வந்து தமிழ் அப்படின்னா தமிழில் இருக்கும், தெலுங்கு அப்படின்னா தெலுங்கு, மலையாளம் அதோட எல்லாமே மாறி மாறி வரும். ஓகே, எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் 1 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ லாங்குவேஜ் 2 பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒன்று தான், இங்கிலீஷ் மட்டும் தான். ஓகேங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் எழுதணும். மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து இருக்கும். இதுதான் வந்து கொஸ்டின் பேட்டர்ன். கொஸ்டின் பேட்டர்ன் தெளிவாக புரிஞ்சுக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 150 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்லையுமே 30 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன படிப்பது, எப்படி படிப்பது? ஓகேங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் அப் டு 8th வரைக்கும் படித்தா போதும். நான் வந்து 82 மார்க் எடுத்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும், நான் வந்து பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்னா இது வந்து படித்தா போதும். ஓகேங்களா? அப் டு 8th வரைக்கும் நீ கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஸோ இல்லை சார், நான் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், அடுத்து வரக்கூடிய இந்த எஸ்ஜிடி எக்ஸாமும் தொடர்ந்து நான் படிப்பேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு பாஸ்க்காக அடுத்து நெக்ஸ்ட் வரக்கூடிய எஸ்ஜிடி எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அப் டு நீங்கள் 10th வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஓகேங்களா? இந்த எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து இது கால்ஃபர் எப்போ வந்தாலும் சரி ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன் ஏன் வந்து 10th வரைக்கும் படிக்க சொன்னேன், புரியுதுங்களா? ஸோ அப் டு நீங்கள் 10th வரைக்கும் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜேட் ஜோன். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ்க்கு அழகாக 120 கொஸ்டின்ஸ் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? எல்லா கொஸ்டினுமே ஸ்கூல் புக்லேருந்து தான் வரும். ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு கொஸ்டின்ஸ் கூட வராது. நல்லா புரிஞ்சுவாங்க. எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். தமிழ் எடுத்தாலும் ஸ்கூல் புக்கு தான், இங்கிலீஷ் எடுத்தாலும் ஸ்கூல் புக்கு தான், மேக்ஸு ஸ்கூல் புக்கு தான், சயின்ஸு, சோசியல், இவிஎஸ் எல்லாமே ஸ்கூல் புக்லேருந்து அப்படியே கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ என்ன படிப்பது, எப்படி படிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 8th வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அழகாக 82 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம். இல்லை சார் நான் அடுத்த எக்ஸாமுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் 10th வரைக்கும் படிச்சுக்காங்க. சரிங்களா? சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக பாருங்கள். நம்மளோட இன்ஸ்டியூஷனில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு பேப்பர் பண்ண வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறோம்.
இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மந்த்துக்கு ஒருக்கா ஓகேங்களா டெஸ்ட் பேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் டெட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி அந்த டெஸ்ட் பேஜுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இதுதான் டெஸ்ட் பேஜுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துக்காங்க ஓகேங்களா. ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா 90 மார்க் எடுக்கணும். பர்சன் வித் டிசேபிலிட்டி ஓகேங்க ஆல் அதர் கம்யூனிட்டி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பர்சன் வித் டிசேபிலிட்டி ஓகே இது மூலம் பார்த்தீங்க அப்படின்னா 82 மார்க் எடுத்தால் பாஸ். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 82 மார்க் டோட்டல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த 82 மார்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் ஓகேங்களா. நல்லா தெளிவாக படித்தா போதும். தமிழ் ஒரு 20 மார்க், இங்கிலீஷ் ஒரு 20 மார்க், மேக்ஸு ஓகேங்களா 25 எடுக்கலாம் ஓகே இதுலேயே தான் 5 மார்க் எடுக்கலாம். இவிஎஸ் ஒரு 25 மார்க் எடுக்கலாம் ஓகேங்களா. சைக்காலஜி ஒரு கண்டிப்பாக நீங்கள் எப்படி எழுதாலும் சரி ஒரு 50 மார்க் எடுத்துடலாம் ஓகே. ஆட் பண்ணுங்கள் 10 15 மீதி 1 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா. சும்மா எழுதினாவே போதும் 105 மார்க் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் வந்து ஜஸ்ட் 82 மார்க் எடுத்தால் போஸ்ட் ஓகேங்களா. ஸோ அப் டு நீங்கள் 10th அப் டு 8th வரைக்கும் படித்தாவே நீங்கள் அழகாக இந்த மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் சரிங்களா. 1லேருந்து 5 வரைக்கும் படித்தா போதுமா? ஸோ 1லேருந்து 5 வரைக்கும் படித்தா பத்தாதுங்க ஓகேங்களா. கண்டிப்பாக 1லேருந்து 5 வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரியும், அந்த கொஸ்டினோட அங்கே எழுத முடியாது ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குற அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருப்பான், நீங்கள் படித்த அதே கான்செப்ட் தான் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குடிமகனை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 5th வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவனோட உரிமைகள் கடமைகள் அதெல்லாம் கம்மியாக கொடுத்துருப்பான். அது 8th 9th 10th வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பான். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1லேருந்து 5th வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னா ஸோ பேசிக்னு படிச்சுக்கலாம். ஆனால் இங்கிருந்துமே கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கேட்பாங்க. 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பத்தாது. நீங்கள் அப் டு 8th வரைக்கும் படிக்கிறது சேஃப் ஜோனு. 9th 10th படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் சூப்பர் ஓகேங்களா. சைக்காலஜி வந்து எப்படி படிக்கிறது? சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடிஎட்ல என்ன புக் யூஸ் பண்ணீங்க, பிஎட்ல என்ன புக் யூஸ் பண்ணீங்களோ அந்த புக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே கூடிய ஆப்பில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2012லேருந்து 2022 வரைக்கும் ஓகே நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தாவே போதும் ஓகே. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் போதும். ஏன்னா என்ன கேட்பாங்க, அந்த தியரிஸ் கேட்பாங்க, இது யார் சொன்னதுன்னு சொல்லி கேட்பாங்க, எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க ஓகே. இது மாதிரி பேசிக் கொஸ்டின் தான், சைல்டு ரிலவெண்ட்டாக தான் கேட்பாங்க. ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், ஈஸியாக மார்க் எடுத்துடலாம் ஓகேங்களா. சைக்காலஜி நீங்கள் என்ன தான் படித்தாலும் சரி படிக்கலாம் சரி 50 மார்க் வந்து கன்ஃபார்ம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நாங்கள் டெஸ்ட்டு கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் இது 3 கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க் வந்து சைக்காலஜி வந்து ஈஸியாக எடுத்துடலாம் சரிங்களா. ஸோ இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? டெட்டு பேப்பர் உனக்கு வந்து எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எது வரைக்கும் படித்தா போதும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் படிக்கிறது அடுத்து வரக்கூடிய இந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சுட்டீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்லேயும் உங்களுக்கு கொடுத்துறேன் சரிங்களா. ஸோ நல்லா படிங்க.